நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம்மா. ஐயா, ஆன்மீகத்தில் துறவரம் சந்நியாசம் 2 இருக்குதுங்க ஐயா. அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் சொல்லணும். நீங்கள் இல்லைம்மா, 4 இருக்குது. ஓகே. துறவரம் இருக்குது, சந்நியாசம் இருக்குது, யோகம் இருக்குது, ஞானம் இருக்குது. பகவத்கீதையில் 4 விதமான ஞானத்தை பற்றி சொல்லுவார் கிருஷ்ண பரமாத்மா. கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், 4 யோகத்தை பற்றி சொல்லுவார். இந்த 4 யோகமும் ஒரு மனிதன் கடந்து போகணும். இந்த 4 யோகத்தையும் 4 படிகள் இருக்குது. இந்த 4 படிகளும் கடந்து போனால் தான் கடவுள் அடையணும். அப்போது நான் காத்தால கூட பேசும்போது சொன்னேன், எவனாவது ஒருத்தன் நான் கடவுளை தேடுறேன் குடும்பத்தை விட்டுட்டு போகிறேன்னா அவன் நயா பைசா கூட உதவாதுவான். ஏன்னா அது சாதனை இல்லை. ஒரு மனிதன் இல்லறத்தில் இருந்துக்குன்னு அதை முடித்தான்னா அது சாதனை. ஓடி போய் சாதிக்கிறன்ற எவனாலையும் சாதிக்க முடியாது. இது சந்நியாசி, சாமியார், யோகி, ஞானி, 4 பதங்கள் இருக்குது. இந்த சந்நியாசின்றவன் கடவுள் பற்றும் கிடையாது, குடும்ப பற்றும் கிடையாது. அவன் இந்த பூமிக்கு வீணு, எங்கே சோறு கிடைக்குதோ அங்கே துண்ணுட்டு தூங்கிட்டு போயிடுவான். அவனுக்கு பேர் சந்நியாசி. சாமியார் அப்படின்னா கடவுள் எதுன்னு தெரியாத தேடுறவன் சாமியார். உங்கள் பேர் என்ன? சிவதர்ஷினி. சிவதர்ஷினி. எங்கேருந்து வரீங்க? எனக்கு சொந்த ஊர் காரைக்குடி. சரி, கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. சரி. இப்போ சிவதர்ஷினி யார்? இந்தம்மா சிவதர்ஷினியா, அந்தம்மா சிவதர்ஷினியா, அந்தம்மா சிவதர்ஷினியான்னு தேடிக்கின்னுக்கிறவன் சாமி யாருன்னு தெரியாத சாமியை யார் சாமி யார் சாமி யார் சாமின்னு தேடிக்கின்னுக்கிறவன் சாமியார். யோகி, மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க கடவுள் இருக்கிறார், அதை அடையணும் மனுஷன், அவனுடைய இலக்கு அதுக்காக தான் இந்த பிறவி எடுத்தான் அப்படின்னு மகான்கள் சொல்லிக்கிறாங்க. அப்போது நான் பார்க்கல. அப்போ கடவுள் இருக்கிறான்னு சொன்னவங்களும் பொய் சொல்கிறவங்க இல்லை, குழப்புக்காக வந்தவங்க இல்லை. மகான்கள் உலகத்துக்கு நன்மைக்காகவே அவங்க ஜனனம் நடத்துவங்க. அப்போ அந்த மகான் சொன்னதை நான் பயணம் பண்ணி பார்க்குறேன். இப்போது கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க, நான் பார்க்கல. இப்போது மெரினா கடற்கரை இருக்குது, அங்கே பீச் இருக்குது. அந்த பீச்சை பார்த்தவர் எனக்கு சொன்னார், அங்கே ஒரு பெரிய கடல் இருக்குது, அதில் போனால் குளிக்கலாம், அது பெரிய கடல் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் பார்த்ததில்லை. இப்போ நான் இருக்கிறது திருவள்ளூர். இந்த திருவள்ளூர்லேருந்து அதை பார்க்க பயணம் பண்ணுறது யோகம். அந்த பீச்சை பார்த்து அதனுடைய தண்ணியை தெரிஞ்சுக்கணும்னா அது பேர் ஞானம். சாமியார், சந்நியாஸ், யோகி, ஞானி, இந்த 4 பதங்கள் இருக்குது. துறவி அப்படின்னு யாரும் உலகத்தில் ஒருத்தன் கிடையாது. ஏன்னா எது எனக்கு பிடிக்கலையோ அதை நான் விட்டுடுவேன், அதனால நான் துறவி ஆக மாட்டேன், இன்னொன்று பிடிச்சிப்பேன் இல்லையா. துறவின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் துறந்தவன் துறவி. எதை யாரால துறக்க முடியும்? எதையாவது ஒன்றை பிடிச்சிருந்தானே சுற்றுவான். இந்த குடும்பத்தில் நான் இல்லை, குடும்பத்தை நான் திறந்துட்டேன், துறவியா? கடவுள் ஓணும் நினச்சின்னு அப்புறம் எப்படி நான் துறவி ஆகும்? அப்போ ஏதோ ஒரு பற்று என் மனம் நாடிக்கினே இருக்குது இல்லை. அதனால துறவின்றது ஒன்னே ஒன்று குணம் தான். அதுதான் தன்னுடைய உயிரை கூட திறந்துட்டு படுத்து கிடக்குது. அது மட்டும்தாம்மா துறவி. துறவின்னு தனியாக ஒருத்தர். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி. அப்புறம் இன்னொரு கேள்விங்க ஐயா. இப்போ நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, மனிதன் மட்டும்தான் அப்படின்னுட்டு. பல நாட்டில், நம்ம நாட்டில் தான், இந்தியாவில் அதிலும் தமிழ்நாட்டில் தான் நிறைய மகான்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதையே இன்னும் உணராமல் இருக்கோம். ஏன்னா மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் நேஷ்னாலிட்டிங்கிற ஒரு காலம் தான் இருக்கும். இனி எந்த நாட்டை சேர்ந்தவன்னு கேட்பாங்க. நான் இந்தியா, நான் அமெரிக்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் ரிலீஜன் அப்படிங்கிறது எல்கேஜி யூகேஜி சேர்க்கறதுக்கு கூட கேட்குறோம். நம்ம தான் அதை இன்னும் தீனி போட்டு அதை வளர்த்துட்டே இருக்கிறோம் அந்த உணர்வை. ஏன் அந்த மாதிரி நம்ம நாட்டில் இத்தனை மகான்கள் பிறந்தும் நம்ம ஏன் முன்னேற மாட்டேங்கிறோமா? என்ன மகான்கள் இந்த பூமிக்கு அவதாரம் பண்ணதை மனுஷனை திருத்தணும் தான். ஆனால் மனிதன் திருந்தவே மாட்டோன்னா மகான் என்ன பண்ணுவோம்? இப்போ நான் கூட 30 வருஷமாக இதை பேசின்னு இருக்கிறேன். மனிதனாக வாழ கற்றுக்கோ, மதமாக வாழ கற்றுக்காத. மதமாக வாழ்ந்தினா வேற்றுமை வந்துடும், மனிதனாக வாழ்ந்தினா வேற்றுமை வராதுன்னு சொல்லிங்கிறேன். எத்தனை பேர் கேட்போம். இங்கே எந்த போகிறோம்? ஆமாங்க, மதம்லாம் கிடையாது, மனுஷன் தாங்க. வீட்டில் போனோடனே பொம்பளை நல்லா மஞ்சா பூச்சிக்கின்னு பட்டு பட்டு அடிச்சுக்கின்னு இங்கே இந்து மதம் அப்படின்னா அவங்க நாமம்மா நான் கூட இந்து மதம்னு போயிட்டோம். அப்புறம் எப்படி மாறுவோம்? அதனால்
மனுஷனா அவனா மாறணுமே தவிர யாராலையும் மாற்ற முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலும் எல்லா மனிதரும் செய்யும். ஆனால் அந்த தொழிலுக்குன்னு ஒரு பேர், என்ன தொழில் செய்கிறானோ அந்த தொழில் தான். ஆனால் அது மொத்தமாக ஒரு பேர் கிடையாது. இந்த இந்தியாவில் தான் விவசாய தொழில் செய்கிறவனுக்கு கவுண்டன்னு ஒரு பேர் உண்டு. இந்த சட்டி பானை குழம்பு சட்டி இதெல்லாம் செய்கிறவனுக்கு குழவன்னு ஒரு பேர் உண்டு. இதெல்லாம் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊரில் ஒரு மெசேஜ் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம், முதலியாருன்னு பேர் உண்டு. அந்த ஊருக்குள்ளே எவ்வளோ விவசாய நிலம் இருக்குது, எவ்வளோ மற்ற நிலங்கள் இருக்குது, யாராவது இதுன்னு கணக்கு எடுக்கிறவங்க கணக்கு பிள்ளை. அப்போது இங்கே ஜாதி இல்லை, தொழில் இருக்குது. ஆனால் இவன் ஜாதி ஆக்கின்னு சுற்றிக்கிறான். இதுக்கு அரசியல்வாதம் அடிப்படையாக இருக்கிறான். இதை எவனும் உணர மாட்டேன்றான். உணர்ந்தான்னா பிரச்சனை இருக்காது. உணர்றது தான் இல்லையே. அப்புறம் நம்ம பேர் ஆனால் நான் என் கடமை சொல்ல வேண்டியது சொல்லுவேன். எடுத்துக்கிட்டப்போ ஐயா, நீங்கள் முதல் கேள்வி நான் கேட்டப்போ சொன்னீங்க இல்லறம் துறவரம், அதை பற்றி சொல்லும்போது இல்லறத்தில் இருந்துகிட்டே தான் நம்ம ஆன்மீக சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படி பார்க்கும்போதுங்க ஐயா, காரைக்கால் அம்மையாரை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துட்டா, அவங்க இல்லறத்தில் தான் இருந்தாங்க. அவங்க தன் கணவனுக்காக தான் இறைவன்கிட்ட மாம்பழம் வாங்கினாங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அவங்கள எல்லாத்தையும் திறந்துட்டு சிவன்கிட்ட எனக்கு இந்தது பிறவிய இந்தது என்ன சொல்கிறது, எனக்கு பேய் உருவம் கூட, ஏன்னா சாதாரண உருவம் கூட வேண்டாம், என்னால் முடியலைன்னுட்டு வாங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப்பட்டது. ஒரு மனிதன் ஞானத்தை உச்சநிலை அடையணும்னா ஒரு பிறவியில் அடையிறது, அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னோட சொன்னேன் நான் அப்பரை பற்றியும் ஞான சம்பந்தம். ஞான சம்பந்தருக்கு 8 வயசுலேயே ஞானம் பெறும். ஆனால் அப்பருக்கு 80 வயசுலேயே முழுமை பெற முடியாமல் நிலையில் இருந்தார். அப்போ இது எப்படி நியாயம்? ஞான சம்பந்தர் போன பிரிவில் உச்சத்தில் மறைஞ்சார். அதனால் இந்த பிரிவில் பிறந்த உடனே ஞானம். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் முன்பிரிவிலே முழுமையை பெற்றிருந்தாங்க. இறைவன் அந்த மாவை விரும்புகிறாரு. அதனால புருஷன் கொடுத்தமிச்ச மாம்பழத்தை வந்த பிச்சைக்காரனுக்கு அந்த அம்மா பரிமாறிட்டாங்க. அப்போ கணவன் சாப்பிடும்போது மாம்பழம் கொடு, மாம்பழம் வையன்றாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, இல்லைன்னு எப்படி சொல்றது இல்லையா? கணவன் கொடுத்தமிச்சத கணவன்கிட்டவே இல்லைன்னு எப்படி சொல்றது, நான் வேற யாருக்குன்னா கொடுத்துட்டேன்னு எப்படி சொல்றது அப்படின்னு இறைவன்கிட்ட போய் வேண்டுறாங்க. அப்போ ஒரு மாம்பழம் அந்த அம்மா கையில் விழுந்த உடனே அந்த மாம்பழத்தை எடுத்துன்னு போய் புருஷனுக்கு பரிமாறிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீங்க கொடுத்த பழத்தை ஒரு ஆண்டிக்கு கொடுத்துட்டேன். ரெண்டாவது பழம் இனிப்பா இருக்கிறதுனால, ரெண்டாவது பழம் நான் வாங்கி கொடுத்த மாதிரி இல்லையே, அதை விட இனிப்பா, அதை விட சுவையா இருக்குது அப்படின்னும் போது இது இறைவன் தந்த பழம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த கணவர் என்ன பண்றாருன்னா, இந்த அதுதான் சொல்றது, நம்ம சரி ஒவ்வொரு விஷயத்தையும் சீரா சிந்திக்கணும். அப்பதான் அதனுடைய உண்மை தெரியும். மேலோட பார்த்தோம்னா தெரியாது. காரைக்கால் அம்மையார் இதை சொன்ன உடனே கணவன் சொல்றாரு, நீ சாதாரண பெண் பிறவி இல்லை, நீ ஒரு தெய்வ பிறவி. நான் இவ்வளவு நாள் உன் கூட உனக்கு கணவனா இருந்தது நான் செய்த பாவம் அது, ஆனா இனிமேல் என் கூட இணைஞ்சு இருக்க கூடாது அப்படின்னு கணவன் தான் அமைச்சார தவிர இந்த அம்மா இல்லையா? அதோட அங்கிருந்து வந்தாங்க, திருவள்ளங்காட்டுக்கு போனாங்க, முதுமையை அடைஞ்சிட்டாங்க, பாடினாங்க, சிவபெருமான் வந்தாரு, மோட்சம் கொடுத்தாரு. இன்னைக்கு திருவள்ளங்காட்டுல 10 நாள் அந்த அம்மா கோசம் விழா நடத்துறாங்க. எந்த ஒரு கதையை படிச்சாலும் எந்த ஒரு பேச்சை கேட்டாலும் முழுமையா கேட்கும். அப்பதான் நமக்கு உண்மை புரியும். முழுமையா கேட்காத உண்மை புரியாது. அது மாதிரி காரைக்கால் அம்மையார் கட்டாயமா கணவன் தான் அமைச்சார தவிர இந்த அம்மா கட்டாயத்துக்கு வரல. ஔவையார் ஒரு பெண், அந்த அம்மாவுக்கு 18 வயசு. 18 வயசு ஒரு பருவ பெண் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னா 4 மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரதானே செய்வான். ஆனா இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற நாட்டம் இல்லை. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரான், தாய் தகப்பன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்பதான் நம்ம பாரம் தீரும் தாய் தகப்பன் நினைக்கிறான். ஆனா ஔவையார் என்ன பண்றாங்க, பிள்ளையார்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா எனக்கு இளமை வேணா, முதுமையை கொடு, முதுமையை கொடுத்தா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளையாரு முதுமையை கொடுத்துட்டார்.
18 வயசு பொண்ணுக்கு 60 வயசு பொம்பளை தோற்றமாக்கிட்டாரு. சரி, இந்த குளத்தங்கரைக்கு பிள்ளையார கும்பிட்டது அவையார் மட்டும் தானா அப்படின்னா, அவையார் கூட 10 பசங்க போகுது. அந்த 10 பசங்க போகுது, அவையார் கிட்ட கேட்குது, எனக்கு துட்டு வேணுமா, பிள்ளையார கொடு பிள்ளையார, 10 பைசா கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இளமை வேணும், இன்னும் இளமையா வரணும், கொடுன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அவையாருக்கு மட்டும் எப்படின்னா பிள்ளையார் சொந்தக்காரா, பங்காளியா? அப்படி இல்லை. இது உலக தோற்றத்துல நினைக்கக்கூடிய நினைவு. அவ்வையார் முன்னாடியே ஞானி இல்லையா? அதனால அந்த அம்மாக்குள்ள இருந்தது மாற்றிச்ச தவிர குளத்தங்கரையில் இருக்கிற பிள்ளையார் மாத்தல. இத புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவன் உருவாக்கிக்கிற சக்தி தான் அவனை வாழ வைக்குமா தவிர எந்த சிலையும் வாழ வச்சிடாது, எந்த கடவுளும் வாழ வச்சிடாது. இது இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சால் ஞானம், புரியலன்னா அஞ்ஞானமா. இப்போ ஆண்கள் அப்படியே தான் போயிடுறாங்க. பேய் உருவமோ இல்ல முதிய உருவமோ வாங்கிக்கிறது இல்ல. பட்டினத்தர் ஆகட்டும், யாரு திருஞான சம்பந்தம் எல்லாருமே. ஆனா இங்க ஔவையார் முதிய உருவம் கேட்டிருக்காங்க. அவங்க காரைக்கால் அம்மையார் பேய் உருவம் வாங்கினாங்க. ஏன் பெண்களுக்கு அந்த காலத்திலேயே பாதுகாப்பு இல்லையா? அப்போ பெண்கள் என்றவங்க ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் அதிக பாதுகாப்பு இருக்கு. ஆனா இந்த பாதுகாப்பு இருக்குதுன்றத பெண்கள் நினைக்கிறதே இல்லை. மேடைங்கள்ல பாத்தீங்கன்னா கம்பன்ல இருந்து பாரதியார்ல இருந்து ஔவையார் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் பெண்களை தான் புகழ்ந்து பேசினான்னு தவிர எந்த ஆம்பளைய புகழ்ந்து பேசினான்னு சொல்லுங்க. எங்கேயாவது இருக்குதா? பாரதி பாடுறான், இந்த பொண்ணு அந்த பொண்ணு வீரமங்க என்னென்னமோ சொல்லினுக்குறான். ஏன்னா ஒரு ஆம்பளை வீரம் இல்லையா? சொல்ல மாட்டேன் நீ. ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் உண்டு. ஆனால் இந்த பாதுகாப்பை பெண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா பெண்ணுடைய உடல் அமைப்பு இருக்குது, அது ஒரு காந்தம் மாதிரி ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த உடல் அமைப்பு, அந்த காந்தமா இழுக்கக்கூடிய உடல் அமைப்பு இருக்கிறதால தனித்து எங்கேயும் போக முடியல. தனித்து போனா 10 பேர் ஆசைப்படுறான். ஒரு ஆம்பளை பொண்ணு 10 பேர் ஆசைப்படுவாங்க. அதனால பெண்களுக்கு ஒண்ணு இல்லை. இப்ப உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்க, பையன் 1 பொண்ணு 1. பொண்ணு 1 இருக்குது. நல்ல வேலை செய்த. 2 மாத்தி வச்சுக்கிறதுனால தொல்லை எல்லாம் போச்சு. இப்போ உன் பையன் எங்கன்னா போய் வரான், நீ கூட போறியா? இல்ல. உன் பொண்ணு போனா ஏன் போற? அதுவும் குழந்தை இதுவும் குழந்தை, ஏன் போற? அப்போ பெண்ணு போது ஒரு பயம் வருது. அப்போ அது தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தன் எங்க இட்டு போனாலும் கூட இட்டு போயிடுவான். புள்ள என்ன சிங்கட்டா போய் வரட்டா அப்படின்றான். அப்போ காரணம் என்னன்னா உடல் அமைப்பு, ஆணுனுடைய அமைப்பு ஈர்ப்பு கிடையாது. பெண்ணுனுடைய உடல் அமைப்பு போறவனை கூட ஈர்க்கும். அந்த ஈர்ப்பால பெண்ணுக்கு ஆபத்து வரும். அந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பெண்ணுக்கு பாதுகாப்பு அவசியம் 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 பேசிக்கிறோமா. அதனால பெண்ன்றது இருக்குது, அது ஒரு புனித பிறவி. பெண்ன்றது ஒண்ணு இல்லைன்னா உலகம்ன்றதே ஒண்ணு கிடையாது. பெண்ணுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அதனால்தான் பெரிய பெரியாலாம் பெண்ணே புகழ்ந்து பாடணும். ஆனா பெண்களும் அந்த புகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குன்னா சந்தோஷம்தான் எனக்கு. அது அவங்க விருப்பம். நன்றிங்க ஐயா. அப்புறம் ராமாயணத்துல ஒரு கேள்விங்கய்யா. இப்போ சீதா தனியா இருந்தாங்க, ராவணன் பிரிஞ்சு கூட்டிட்டு போனதுனால. அவங்க தான் தீயில மற்றவங்களுக்கு தன்னுடைய புனிதத்தை காட்டணுங்கிறதுக்காக போயிட்டு வந்தாங்க. ஆனா ராமனும் தனியா தானே இருந்தாரு. அவருக்கு எந்த பரீட்சையும் வைக்கலீங்களே ஐயா. ராமனை தூக்கிட்டு போகலனாலும் சீத்தையும் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சுதானே இருந்தாரு. சீத்தையை உன்னோட்ட தூக்கி போட்டான். சரி, என்ன ஒருத்தன் புடிச்சுன்னு போயிடுறான்னா அவ என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்ற சிந்தனை எனக்கு இருந்துக்குன்னே இருக்கும். ஆனா உன்னை யாரும் தூக்க மாட்டா நீ நல்ல சுகமா இருக்கிறோம் இல்லையா? சீதையை அண்ணியும் தூக்கி போயிட்டான் இவன் பொட்டாட்டிய இல்லையா? அதனால ராமருக்கு குழப்பத்தில் இருந்தாரே தவிர அவருக்கு துணை தேவையில்லை. அது சரி. ஆனா சீதைக்கு என்ன நடக்குமோன்ற மன வேக்காலம் ராமனுக்கு. எதையுமே கண்டு கலங்காத ராமன் சீதை தூக்கின்னு போந்த நினைச்சு கலங்குறான். நான் ஒரு பேடியா இருந்திருக்கிறேன், என் மனைவியை பறி கொடுத்துக்கிறேன் அடுத்தவங்கிட்டு. ஆனால் இவங்களை எல்லாரோட உத்தமன் ராவன். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா மற்றவங்க எப்படி தெரியாது.
ஏன் சொல்றேன்னா சாதாரணமா ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்ணையே ஒருத்தன் கற்பழிச்சு நாலாசிலா வழிகட்டாயம் பண்ணி கொலை பண்ணிட்டான். இப்போ ஐடி கம்பெனில இருந்து வந்த ஒரு பொண்ணை ஒரு மண்ணை அவன் தூக்கின்னு போய் வச்சுங்கிறான். அவன் நினைச்சா எதையும் செய்திருக்க முடியும். எதையுமே செய்தாத பத்தினியாவே ஒப்படைச்சம் பாரு. அவன் மகான். அவன் சொல்லு. உயிர் தான் கடவுள்னு சொல்றீங்க சார். ஆமாமா. அந்த காலத்துலயும் சரி உயிரை கொடுக்கிற ஒரு பொருளை தான் நம்ம கடவுள்னு நினைச்சோம். அதனாலதான் ஆண்குறியான லிங்கத்தை நம்ம வழிபடுறோம். அது இப்போ ஒரு பக்கம் அதை நம்ம கடவுளா நினைச்சு வழிபட்டு இருக்கோம். ஆண்குறியான லிங்கத்தை மட்டும் வழிபடலாமா? தப்பா சொல்லின்னு பார். உலகம் ஒன்று உயங்கணும், கடவுள்னு ஒன்று போகணும் அப்படின்னா செக்ஸ். அது என்ன செக்ஸ்? லிங்கம் என்ற கீழே இருக்கிற ஆவுடையார் பெண், மேலே இருக்கிற லிங்கம். இது ரெண்டும் இணைஞ்சாதான் இறைவன், இது ரெண்டும் இணைஞ்சாதான் இன்பம். ஆணு பெண்ணு வெளி உலகத்தில் இணைஞ்சா சிற்றின்பம், ஆணு பெண்ணு உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே இணைஞ்சால் பேரின்பம். ஒரு மனித உடலுக்குள்ள கீழே சக்தி இருக்கிறான், ஒரு மனித உடலுக்குள்ள மேலே சிவம் இருக்கிறான். இந்த ரெண்டு பேர் இணைஞ்சால் அது பேரின்பம். உலகத்தில் வெளி உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் அது சிற்றின்பம். சிற்றின்பம் நிலையற்றது, பேரின்பம் நிலையானதுமா. அகஸ்தியர் சொல்றார், சாமி எப்படி கும்பிடணும் அப்படின்றார். சாப்பிடும்போது கும்பிடு. சரிப்பா, சாப்பிடும்போது கும்பிட்டு அப்புறம் எப்போ கும்பிடணும்? படுக்கும்போது கும்பிடு. சரி, படுக்கும்போது கும்பிட்டு அப்புறம் என்ன பண்ண? பொண்டாட்டிக்கிட்ட படுக்கும்போதும் கும்பிடுன்றார். ஏன்னா சாமின்னா விந்துடான்றார். சாமின்னா இது விந்து. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கண்ணில் விந்து இல்லைன்னா உயிர் போயிடும். உயிர் போகிற நேரத்தில் ஆண்குறி பெண்குறியில் விந்து வெளியேறிடும். வெளியேறி போச்சுன்னா டாக்டர் தூக்கி பார்த்துட்டு துபாய் தூக்கி போட்டு இருந்தோம். ஆமாம், போச்சுன்னா ஊத வேண்டியதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சொல்றாரு, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தே உயிரை வாங்கு. உயிரெழுத்துனா என்ன சாமி? உயிரெழுத்துன்னா ஆ, உயிரெழுத்து. அப்போ ஆ எங்க இருக்குது? இடுப்புல இருக்குது மனுஷனுக்கு. ஊ எங்க இருக்குது? உச்சியில் இருக்குது. மா எங்க இருக்குது? வயிற்றுல இருக்குது. இதனால தானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 5 தத்துவம். என்னென்ன தத்துவம்? நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி, பஞ்சபூதங்கள் சேர்ந்தது நம்ம. பஞ்சபூதங்கள் நமக்குள்ள என்னவா இருக்குது இல்லையா? ஓம். ஓம்னா உயிர். அந்த உயிராகப்பட்டது எங்க இருக்குன்னா இடுப்புல இருக்குது. இடுப்புல எப்படி இருக்குது? 2 புட்டங்கள் இணையற இடத்துல முதுகு தண்டுனுடைய கடைசி பகுதியில் இருக்குது. அதான் குண்டலினி இல்லையா? அப்போ அதுக்கு பேர் ஆ. அப்போ அது ஓம். அப்போ ஓம் விட்டுடு. அடுத்தது மண்ணு. நான் ஆண் பெண் குறியீரன். அது நான் அதுக்கு பிரம்மா கடவுள். உயிர்னா அம்பாள் கடவுள் இல்லையா? அடுத்தது மா. அதானே நமச்சிவாயா. எண்ணி பாருங்க, எழுதி பாருங்க. நமச்சிவாயா அப்படின்னு சொல்லின்னு போறீங்க கோயிலில். ஒரு நமச்சிவாயான்னு சொன்னால் அதுக்கு உயிர் கிடையாது. ஓம் நமச்சிவாயான்னு, ஓம் நமோ நாராயணா, நீங்க ஓம் சக்தின்னு. அந்த ஓவை இணைக்கும் போது தான் அங்கே உயிர் வருது. அந்த வெறும் 5 பொருளை சொன்னீங்கன்னா அதுக்கு உயிர் கிடையாது. அப்போ தொப்புள் என்னவாகுதுன்னா தண்ணி ஆகுது. தண்ணி என்னவாகுதுன்னா மாவாகுது. மான்னா மகாரம் தண்ணி. நான்னா ஆண் பெண் குறியிருந்து. ஓம்னா பிரணவம் இல்லையா? சி அடுத்தது நெருப்பு ஆகுது. வா அதுக்கு அடுத்தது காத்தா இருக்குது. யா அதுக்கு அடுத்தது ஆகாயமாகுது. அப்போ நான் மா சி வா யா. நமச்சிவாயா எங்க இருக்குதானா உடல தங்குது இல்லையா? இதையெல்லாம் புரியாம ஞானம் வராது. ஒருத்தர் போன் பண்றாரு வேலூர்லேருந்து, சாமி 8-2 என்ன சாமி? ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு வாப்பா சொல்கிறேன்னு. அப்போ கூட அதுக்கு மட்டும்தான் சொல்லுவேன், வேறு எதுவும் கேட்கணும். இன்னும் என்ன கேட்கணும்? இன்னும் 10,000 கேட்பேன். எங்கே உபதேசம் வேணும்? காகப்ப சுண்டர் அங்கே போய் கேட்குறேன், தெரியாதுன்றாங்க. அப்போது இந்த மகான்கள் எவ்வளோ அருமையாக வகுத்து வச்சுக்கிறான், எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கான். உயிர் மெய் எழுத்து. என்ன சொல்லிக்கிறேன்? உயிர் மெய் எழுத்து. அப்போது உயிர் என்றது ஓமு, மெய் என்றது மா. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலகை இயக்கும்.
இல்லையா? அப்படித்தானே சாமி? அப்படியே எப்படிமா அப்படி அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி உடலுன்ற உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலகத்தில் இயக்கும். உயிர் பிரிஞ்சதுன்னா மெய்யுக்கு வேலை விழுந்துடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது அப்படிதான் எப்படி அப்படின்னு கேட்குறானே, அதான் அந்த மாதிரி இருக்குதும்மா. இதை கடவுளை எப்படி அடையணும்? இவர் சொல்கிறாரு, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்து உயரே வாங்கும், பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நின்று. பொம்பளை கிட்ட புணரல் பண்ணும்போது கூட விந்து விட்டுடாத, அப்படியே அது மேலே தூக்கிடான்றார். அதனால் சொல்கிறார், உண்ணும் போதும் உயிரெழுத்தும் உயரே வாங்கு, பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நின்று, தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும், மண்ணொழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டாய், எவங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். இவர் சொல்லிட்டார். யார் சொல்றாரு? அகத்தியர் சொல்றாரு. திருமூலர் சொல்றாரு, மூல துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தானே. இல்ல இப்படியெல்லாம் மகான்கள் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. ஆனால் இந்த மரம் மண்டையில் ஏற மாட்டேன், நம்ம என்ன பண்ணுறது? உன்னை எவ்வளோதான் நகர்த்துவேன் சாமி. நினைச்சதெல்லாம் அடையணும். ஆமாம், அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும்? நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலமா என்னால். மனுஷன் நினச்சதுதான் முடிஞ்சதுன்னா கடவுளுக்கு வேலை இல்லாத கூடுமா? ஒரு மனிதன் இதை தான் அடையணும், இப்படி தான் வாழணும்னு இறைவன் வகுத்து வச்சுட்டான். அந்த வட்டத்துக்குள்ளதான் நீ வாழ முடியுமே தவிர அந்த வட்டத்தை தாண்டி உன்னால உயிரோட வாழ முடியாது. உனக்கு ஆசை, இந்த ஊர் என் பேர்ல இருந்தா நல்லா இருக்குங்க, நான் ஆசைப்படுறேங்க அப்படின்னு. சரி, இந்த பொண்ணு ஆசைப்பட்டு இந்த போலி வாகத்தை இந்த பேர்ல எழுதிடலாம் அப்படின்னு எழுதிட்டா இது என்ன பண்ணும்? ஒரு ஊரை எழுதிட்டு இல்லை, கேட்டது இல்லை, எழுதியாச்சு இல்லை. சரி, போலி வாக்கம் போதுங்க, இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் நான் மேய்ச்சிக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லலாம். இல்லை இல்லைங்க, இது பார்த்தா சத்திரம் கூட எழுதுனா நல்லா இருக்கும். இந்தியாவையே ஒரு மனித மேல எழுதுன்னா அமெரிக்காவையும் எழுதுன்னுவான். ஏன்னா ஆசைன்ற சொல்லுக்கு அளவு கிடையாது. அதனால ஒரு ஆசைக்குள்ள வாழும் போது அமைதியா வாழ்வ. ஆசை கடந்து எல்லாம் உனக்கு ஓணும்னு நினைச்சுன்னா நீ அமைதியை இழந்துடுவ. அப்போ இந்த மனிதர்களுக்கு மட்டும் ஏன் பொன் மண் பணத்து மேல ஆசை போதவே மாட்டேங்குது? போவாது, எனக்கும் சரி போவாதுமா. சில பேர் செத்து போயிட்டாருன்னா உயிர் போவாது. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காசை ஏய்ச்சி வாயில ஊற்றிடுவாங்க, தங்கத்தை ஏய்ச்சி வாயில ஊற்றுவாங்க. ஏன்னா இவன் அந்த உலகத்து மேல அவ்வளோ ஆசை. இவன் எங்க கடவுளாண்ட போறது? இங்கேயே நாயும் பேயுமா தான் தெரியும். மனுஷனுடைய பிறப்பை பத்தி சொல்ற கேட்டுக்கோ. மனிதன், எந்த ஒரு மனிதன் அவனுடைய உயிரை நினைக்காம வாழறானோ அவன் கண்ணெதிர இருக்கிற மிருகமா கூட அடுத்த பிறவில போயிடுவான். எவன் ஒருத்தன் தன்னுடைய உடலை மறந்து உயிரோட உறவாடுறானோ அவன் 100 வாட்டி போனாலும் மனிதனாவே பிறப்பான். அதனாலதான் இவ்வளவு கத்துங்கிற, நீ பெரிய மகான் ஆவாத, பெரிய ஞானி ஆவாத, 10 வாட்டி போறதால மனுஷனா பிறக்க கத்துக்கடா அப்படின்ட்டு. அதனால இந்த ஆசைன்றது எது மேல இருக்கணும்னா பொன் பொருள் மேல இருக்கக்கூடாது, உன் உயிர் மேல இருக்கணும். உன் உயிர் மேல இருந்தால் அது தவறில்லை. பொன் பொருள் மேல போச்சுன்னா பொறாமையும் வேதனையும் வந்து சேர்ந்துடும். நீ எதை நினைக்கிறியோ அது கிடைச்சதுன்னா உன் மனசு சந்தோஷப்பட்டுடும். நீ எதை நினைக்கிறியோ அது கிடைக்கலன்னா நீ துக்கப்படுவ. அப்போ உன் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் எது காரணமாகுது? உன் நினைப்பு காரணமாகுது. அந்த நினைப்பை உன் மேல செலுத்தினா துக்கமும் இல்லை, அந்த சந்தோஷமும் இல்லை. இந்த பாடத்தினுடைய வலிமையை என்ன தெரியுமா? துக்கமும் வராது, சந்தோஷமும் வராது. அதுதான் இந்த பாடத்தினுடைய வலிமை. அதனால்தான் இவ்வளவு கத்தின்னு கிடக்குறேன். இது கூட 30 வருஷமா. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் துக்கம் வந்து சேர்ந்துடும், எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன் இருந்தாலும் துக்கம் வந்துடும், எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் துக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஜட்ஜி கிட்ட இருந்து வந்துக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஜட்ஜியை பத்தி சொல்றாரு. ஒருத்தர் படிச்சாரு. அவர் படிச்ச உடனே சொல்றாரு, நான் படிச்சுட்டேங்க அப்படின்றாரு. சரி, படிச்சு முடிச்ச உடனே வக்கீல் வேலைக்கு போறாரு. அடே, நான் படிப்ப உடனே வீணாக்கலுங்க, வக்கீல் ஆயிட்டங்க அப்படின்றாரு. வக்கீல் ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷத்தில் வாழறாரு. வக்கீல் இருந்து ஜட்ஜி போஸ்டிங் கிடைச்சார். நானும் எல்லாரும் அடிக்காதுங்க, நான் ஜட்ஜிங்கன்றாரு. வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆனாரு. ஐயோ எதுவுமே இல்லையன்றாரு. எதுவுமே இருக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். எல்லாம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் குறிப்பிட்ட காலம் தான்னா நீ ஒன்றுக்கு உதவாத மண்ணு மாதிரி ஆயிடுவ.